என் பையனெல்லாம் அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு எப்படி ஆடுறான் தெரியுமா? என்னம்மா சொல்ற? அவன் சின்ன வயசுல இருந்து அம்மானு தான் கெதின்னு இருப்பான். உன் பொண்டாட்டி கிட்ட ஏதோ ஒரு வேலை சொன்னா என்னையே எடுத்து பேசுறான். உங்களையே எடுத்து பேசுறாளா? இருங்க என்னன்னு கேக்குறேன். நல்ல வேலை அவன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நினைச்சேன், எனக்கே சப்போர்ட் பண்றான். அம்மோ என்ன எங்க அம்மாவே எடுத்து பேசுறியாமா? இல்லைங்க, நான் இப்படி எதுவும் இனிமேல் இப்பெல்லாம் அவங்க மனசு நோக்கிற மாதிரி பண்ணாத. டேய் வீட்டுல சும்மா தான் இருக்க, இந்த பாத்திரத்துல வந்து கழுவ சொல்லல. இதோ சொல்றேம்மா. அப்படி இருந்த பையன் இப்ப என்னாச்சு தெரியுங்களா? டேய் உன் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் அவளை குறை சொல்லிட்டே இருக்கீங்க. நானும் பாத்துட்டே இருக்கேன். அவ வீட்டுல வசதியா வளர்ந்த பொண்ணு, அப்படிதான் இருப்பா. இஷ்டம்னா சொல்லுங்க, நாங்க இங்க இருக்கோம், இல்லன்னா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு அவளுக்காக என்னையே எடுத்து பேசிட்டான். விடுடி, இந்த பசங்களே இப்படித்தான், பொண்டாட்டி வந்தா மாறிடுவாங்க. அதெல்லாம் நினைச்சு கஷ்டப்படாத. ஐயோ அவன் என்ன எடுத்து பேசுனது எனக்கு சந்தோஷம்தான். சந்தோஷம்பா. எல்லா பொண்ணுங்களும் தான் புருஷன் தனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு பொண்ணோட அதிகபட்ச ஆசையா அதுதான். நீ அப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்.